108 வைணவ திவ்ய தேசங்களில் 21வது திவ்ய தேசமாக போற்றப்படும் கும்பகோணம் அருகே உள்ள நாதன் கோயில் செண்பகவல்லி தாயார் சமேத ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலில் இன்று தாய் அமாவாசையை முன்னிட்டு உதயகருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து உற்சவர் பெருமாள் கருட வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். மகாலட்சுமி தாயாரும் திருநந்திபுர விண்ணகரம் என போற்றப்படும் கும்பகோணம் அருகே உள்ள நாதன் கோயில் செண்பக மரத்தின் கீழ் 8 சுக்லபட்ச அஷ்டமி திதியில் தவம் செய்து பெருமாளின் திருமார்பில் இடம்பெற்றார் என்கிறது விஷ்ணு புராணம். நான்குநேரி ஸ்ரீ வனமாமலை ஜீயர் சுவாமிகள் திருமட நிர்வாகத்திற்கு உட்பட்ட இச்சிறப்பு பெற்ற நாதன் கோயில் செண்பகவல்லி தாயார் சமேத ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலில் மூலவர் சீனிவாசன் மேற்கு நோக்கி வைகுண்டத்தில் உள்ளது போன்று ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாருடன் ஒரே ஆசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்திலும் செண்பகவல்லி தாயார் கிழக்கு முகம் நோக்கி தனி சந்நிதி கொண்டும் அருள்பாலிக்கின்றனர். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் 108 திவ்ய தேசங்களில் 21வது தலமும் சோழ நாட்டு திருப்பதிகள் 40 நடுநாயகமான தலமும் ஆகும். நந்தியம் பெருமாளுக்கு சாப விமோசனமும் அளித்த புண்ணிய தலமும் ஆகும். இத்தலத்தில் குழந்தை பேறு இல்லாத தம்பதியர்கள் ஐப்பசி சுக்லபட்ச வெள்ளிக்கிழமையில் தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து பாயாசரம் நிவேதனம் செய்தால் குழந்தை பேறு கிட்டும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்பு பெற்ற இத்தலத்தில் நந்தியும் பெருமானுக்கு சாப விமோசனம் கிடைத்த தாய் அமாவாசையினையொட்டி இன்று கருட வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பெருமாள் எழுந்தருள வேத பண்டிதர்கள் பாசுரங்கள் பாட ஆரத்தி செய்யப்பட்டு சிதறு தேங்காய்கள் உடைக்க உதயகருட சேவையும் தொடர்ந்து நாதஸ்வர மேலதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபூஜையுடன் திருவீதி உலாவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கருட வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாளை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர்.